இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி மேடம், நான் எப்படியாவது பசங்களை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது மேடம். நான் வரேன் மேடம், தேடி பார்த்துட்டு வரேன். குட்டி சாத்தான்களா, இவ்ளோ பெரிய வேலையை பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இந்த விஷயம் அமரேந்திரனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களை நான் கண்டுபிடிப்பேன். என்னங்க என்னங்க என்னங்க, நம்ம குழந்தைங்க ஓடி போயிட்டாங்க. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ராத்தோடு வரலையா? ஃபோன் பண்ண எடுக்கலமா. அப்படியா? குப்தா குப்தா குப்தா, எழுதுங்க சீக்கிரம். ராத்திரி தான் அழுதுகிட்டே தூங்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா காலையிலயாவது எனக்கு தூங்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா மகளே? ஐயோ குப்தா, ராத்தோட போன் எடுக்க மாட்டேங்கிறாராம். எனக்கு பயமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ராத்தோடைய போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, சொல்லுங்க. நான் உன்கிட்ட எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி அந்த ரத்தர் கூட உன் பசங்க கிட்ட இதே சித்திரவதையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது. எல்லாம் எங்களோட தலையெழுத்து. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. என்ன குப்தா, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு எப்ப நீ அந்த வாய்ப்பை கொடுத்திருக்க? ஒரு நாள் நகைச்சுவை, ஒரு நாள் கருணை, ஒரு நாள் பயம், எல்லா நவரசத்தையும் நீயே காட்டிக்கிட்டு இருக்கிய. இது ஒரு ரசம். என் குழந்தைங்க. நீ எதையும் அவசரப்பட்டு உளறிடாத. நான் வந்துடுறேன். நான் வர வரைக்கும் கிச்சன்லயே தான் நீ இருக்கணும். சரிங்கம்மா. இப்படியே ரோட்ல எவ்வளவு நேரம் நடக்கிறது? கொஞ்ச நேரம் உட்காரலாம். பார்க்குக்கு போலாமா? அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க. நாம 4 பேரை சின்ன பசங்கள போனா டவுட் வரும். சினிமா நம்மள தேடி அங்க யாராவது வந்தாங்கன்னா அங்க ஒளிய கூட நம்மளால முடியாது. ஹோட்டல் போலாமா? பெரியவங்க யாரும் கூட இல்லன்னு நம்மள கடத்திட்டாங்கன்னா? அத என்னப்பா எது சொன்னாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ பிளான், ஸ்டவ் மேல ஃபேன்னு சொன்ன. இப்படி எல்லாம் வேஸ்ட் பிளானா சொன்ன எப்படி? கரெக்டான பிளானா ஒன்னு சொல்லு. அஞ்சு, நீ பிளான் தான் போட்டுக்கிட்டு இருக்கியா இல்ல மார்னிங் வாக்கிங்க இப்ப பண்றியா? ஐடியா ஒன்னும் வீட்ல இருக்க இட்லி இல்ல, கேட்ட உடனே குடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஐடியா, இப்ப இந்த ரோட்ல வர ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள்க்கு முன்னாடி ஒரு ஆள் விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அப்ப அந்த வெஹிக்கிள் ஓனர் பயப்படுவாங்க. மீதி 3 பேரும் ஓவர் ஆக்டிங் பண்ணுவோம். அவங்க வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு. ஹாஸ்பிடல் கூட்டு போறேன்னு சொன்னா அடி அதிகமா பட்டுச்சுனா பணம் கொடுத்துட்டு போயிட்டா வண்டிக்குள்ள நம்ம உண்மையிலேயே விழ போறது இல்ல, விழற மாதிரி ஆக்ட் பண்ண போறோம். ஓகே? ஹாஸ்பிடல் கூட்டு போறேன், பணத்தை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா நம்ம விடக்கூடாது. நம்ம நினைச்சபடி நடிக்கும் நினைக்கிறியா? பயப்படாம இருந்தா நடக்கும். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. என் காலு உடைஞ்சு போயிடுச்சு ஆண்டி. என் காலு. தம்பி, அடி எதுவும் பட்டுச்சா? என்னாச்சு அண்ணே? ஐயோ, என் அண்ணன் மேல வண்டி ஏத்திட்டாங்களே. ஐயோ, உனக்கு என்னன்னா? ஐயோ, என் அண்ணனோட காலை உடைச்சிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றது கடவுளே? ஆனந்தண்ணா, இப்படி ஆயிடுச்சு. எங்க அண்ணனோட கால் உடைஞ்சிச்சு. தம்பி, உனக்கு இந்த நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எதுக்கு என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ண? இல்ல எல்லாம் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். இப்போ உனக்கு எப்படி பாருக்கு? போலீஸ்காரங்களை கூப்பிடலாம், போலீஸ்காரங்களை கூப்பிடலாம். போலீஸ் 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 போலீஸ்
ப்ளீஸ் பாப்பா உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகலமா வேணும்னா நீயே பாரு. பாருங்க என்ன நிலைமைய, அவனால எந்திரிக்க கூட முடியலையா. போலீஸ் போலீஸ் போலீஸ். நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். ட்ரீட்மென்ட்க்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிடல் வேண்டாம், உங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ப்ளீஸ். ஐயோ நான் வீட்ல இல்லடா கண்ணா, ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். பரவாயில்ல, எல்லாரும் வாங்க வாங்க வண்டியில ஏறலாம். ஹலோ வாங்க, ஆக்சிடென்ட் பண்ணது இல்லாம அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க ரூமுக்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க, வாங்க. ட்ரிபிள்ஸ்ல போனாலே போலீஸ் பிடிப்பாங்க. இத்தனை பேரு போனோம்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. சந்தல புத்தல கொண்டு போயிடலாங்க. ப்ளீஸ் வாங்க. ஒரு தாயா உன் பிள்ளைங்களை நினைச்சு உன் மனசு எவ்வளவு வருத்தப்படுதோ அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க மானிட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது கர்ம பலன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வாழ்க்கையில வேற ஒருத்தங்களோட சூழ்ச்சி, அவங்களோட கெட்ட எண்ணத்தால கூட சில பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடும். ஆனா பெண்களோட வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. பிறந்ததுல இருந்து தாய் தந்தையை தான் உயிரா நினைச்சு வாழ்வாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை தான் தெய்வமா பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தான் உலகம்னு நினைப்பாங்க. தன்னோட குழந்தைங்க பிரகாசமான வாழ்க்கையை அனுபவிக்கணுன்றதுக்காக தாய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா. நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்காக நீங்க வாழ்ந்த நாட்களை விரல் விட்டே எண்ணிரலாம், தெரியுமா? அவ்வளவுதான். மகளே, தைரியமா இரு, உனக்கு ஒன்னும் ஆகாது. குப்தா அம்மா, பசங்க கிடைச்சிட்டாங்களா? இல்ல, வாயை மூடிட்டு வா. எங்க போயிட்டு வர மனோகரி?